Hello students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல exercise 3.16 ஓட question number 2 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Draw the graph of y is equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 equal to 0. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்த சம்ஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? ஆக்சுவலாக ஒன்லி இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது y ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் போட்டு நம்ம ஒரு பேரபிளாக வரைஞ்சோம். பட் இப்போ நம்மளுக்கு என்ன, இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொடுத்த ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸில் பண்ண மாதிரி நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 4 அண்டு லாஸ்ட் டேர்ம் என்ன நம்மளுக்கு ஒய் தெரியுமா? அப்போ ஒய்க்கு நம்ம என்னென்ன வேல்யூஸ் கொடுப்போம்? -4, -3, -2, -1, 0, தென் 1, 2, 3, 4 கொடுத்தாச்சா? இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. 16, 9, 4, 1, 0, அகைன் என்ன 1, 4, 9, 16, தென் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? -4 இருக்குது. ஸோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக -4 எழுதிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்போ ஆன்சர் எப்படி தான் வரும்? இதோட ஆன்சர் எல்லாமே என்ன இருக்கும்? ஈக்குவலாக தான் வரும். 16ல் 4 போயிடுச்சுன்னா 12, அப்போ இங்கேயும் 16ல் 4 போயிடுச்சுன்னா 12, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5 அண்ட் அகைன் 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, தென் 4ல் 4 போயிடுச்சுன்னா 0 அண்ட் 0, 1ல் 4 போயிடுச்சுன்னா -3, -3, 0ல் 4 போயிடுச்சுன்னா -4. ஸோ இப்போ இது வரைக்கும் என்னது, நம்மளுடைய இந்த கிராஃப் ட்ரா த கிராஃப் ஆஃப்னு சொல்கிற இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இதையும் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சால்வ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இது இவங்க கொடுத்துருக்குறது. பட் இங்கே எக்ஸுன்ற டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸுன்ற டேர்ம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்? 0x - 4ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இல்லாத டேர்மை நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 0xன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12. ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னால நம்மளுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இதை நம்ம டிவைட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி பண்ணுற பாருங்கள், டிவிஷன் இல்லை, சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், மைனஸில் மாற்றி மாற்றி எழுதணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், அதுதான் ஆக்சுவலாக சப்ட்ராக்ஷன் இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ்லலாம் கூட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணோம்? சப்ட்ராக்ட் 1 and 2 அந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், y -0 y வந்துடும். இங்கே +x² -x² கேன்சல் ஆகிடும். இங்கே -x +x மாறிடுச்சு. இங்கே என்ன இருக்குது? 0x இருக்குது. ஸோ அப்போது +x மட்டும்தான். இங்கே +12ல் -4 போயிடுச்சுன்னா +8. அப்போ நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன தான் நம்மளுடைய ஈக்குவேஷன் வந்திருக்கு? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 8. இதுதான் என்னது நம்மளுடைய இந்த ஈக்குவேஷன். அப்போ இங்கே எழுதுங்க, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 8. அப்போ எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒய்யோட வேல்யூ கிடைக்குமா? இங்கே எக்ஸ் எழுதிட்டு மறுபடியும் எக்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு தடவை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரியே வேல்யூஸ் இங்கே போடுங்க. -4லேருந்து +4 வரைக்கும் வேல்யூஸ் போடுங்க. போட்டுட்டு இதோட கான்ஸ்டன்ட் என்ன நம்மளுக்கு? +8. ஸோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ண போகிறோம், நம்ம 8 எழுதிட்டு கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே நல்லா நோட் பண்ணிங்க, இங்கே ஸ்கொயர் இருந்ததுனால நமக்கு கிராஃப் இப்படி போச்சு, ஒரு பேரபுளாக மாதிரியோ இல்லை இப்படியோ போச்சு. பட் நம்மளுக்கு இங்கே என்ன, லீனியர் ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய கிராஃப் இப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதை மறக்கக்கூடாது. லீனியர் ஈக்குவேஷன் x⁻1 வரும்போது நம்மளுக்கு எய்தர் இந்த டைப் இல்லை இந்த டைப்பில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். எப்போல்லாம் ஸ்கொயர் இருக்கோ அப்போ தான் என்ன ஆகும், கிராஃப் கர்வ் கொடுத்து வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, இது -1, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. ஸோ இங்கே 8 இருக்குது. 8 + 1 9, 10, 11 and 12. ஓகே, நம்மளுக்கு கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள். 4, 5, 6, 7, 8, 9, 12 எப்படி இருக்குது கிராஃப்? எல்லாமே நம்மளுக்கு இப்படி கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்குது. இதோட வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் வந்தாலும் ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், ஏறிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு கிராஃபில் ப்ளாட் பண்ணி இது எப்படி உங்களுக்கு கட் ஆகுது, அதோடைய சொல்யூஷன் என்ன, அதை ஹென்ஸ் சால்வ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சொல்யூஷன் என்ன நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த 2 ஈக்குவேஷனுடைய பிளாட்டிங் பாயிண்ட்ஸு தனித்தனியாக எடுத்து எழுதிட்டேன். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -4, நெக்ஸ்ட் என்ன, y ஈக்குவல் டு எக்ஸ் + 8. இந்த 2 ஈக்குவேஷனுக்குமான பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ இந்த வேல்யூவை இதில் பிளாட் பண்ணி நம்ம கிராஃப் கட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா இதில் ஏதாவது பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு காமனாக தெரியுதா பாருங்கள்.
இப்போ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இங்கே வந்து -3,5 ஒன்று இருக்குது, இங்கேயும் -3,5 இருக்குது. வேறு என்ன பாயிண்ட்ஸ் காமனாக இருக்குது பாருங்கள், 4,12 4,12 காமனாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 பாயிண்ட்டுன்னா என்ன ஆக போகுது, நம்ம கிராஃபில் இன்டர்செக்ட் ஆக போகுது. ஸோ நம்ம எந்தெந்த பாயிண்ட் காமனாக இருக்கோ ஆப்வியஸ்லி என்ன அர்த்தம், 2 கிராஃப் வரையும் போது அந்த 2 வந்து டச் ஆகும். அப்போ நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லலாம், அப்போ இதோட எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, அதாவது இதோட எக்ஸ் கோஆர்டினேட் -3 4 -3 4 இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ இதை பார்த்தவொடனே நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ கிராஃப் வரையும் போது அந்த இடத்த வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணி வரையணும். ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி நான் சொல்கிறேன்னு, -4க்கு 12. ஸோ இப்போ இங்கே -4க்கு இங்கே 12 எனக்கு கொஞ்சம் இடம் இல்லாதுன்னா நான் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து -4க்கு 12. நெக்ஸ்ட்டு பாருங்கள் -3க்கு 5. நான் இது எல்லாமே வந்து 1 யூனிட்டாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கிராஃப் வந்து கொஞ்சம் கிளியராக காட்டுறதுக்காக. நெக்ஸ்ட்டு -2க்கு வந்து 0 இருக்கா, அப்போ எங்கே ஆகும் நம்மளுக்கு இந்த ஆக்சிஸில் இங்கேயே கட் ஆகிடும். ஓகேவா, எக்ஸுக்கு -2 ஒய்க்கு 0 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 3, அப்போ இங்கே இருக்குது. அப்புறம் 0க்கு -4ன்னும் போது இங்கே வருது. நெக்ஸ்ட்டு 1க்கு -3, தென் 2க்கு 0, 3க்கு அகைன் என்ன வருது நம்மளுக்கு 3க்கு 5, அகைன் 4க்கு 12 இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுடைய கிராஃப், இந்த கிராஃப் எப்படி வருது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஸ்கொயர் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரும், ஒரு பேரபோலா ஷேப்பில் ஒரு கர்வ் வந்து என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். அதாவது x² அப்படி y² அந்த மாதிரி நம்மளுக்கு பவர் வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேரபோலா ஃபார்ம் ஆகிடும். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், y = x + 8. இந்த ஈக்குவேஷன் இங்கே ட்ரா பண்ணுவோமா, எக்ஸுக்கு -4னா ஒய்க்கு +4. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக நானே இது டிஃப்ரெண்ட் கலரில் போடுறேன். -4 அண்ட் +4 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. கரெக்டாக. அடுத்தது -3க்கு -5. நான் சொன்னேன்னா ஒரே பாயிண்டில் டச் ஆகும். இங்கேயும் ஒரே வேல்யூ இருந்தால் என்ன இருக்கும், இது ஒரே பாயிண்ட். ஏற்கனவே இங்கே இந்த ஆக்சிஸில் ஒன்று இருக்குது, இப்போ இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது -2க்கு 6, தென் -1க்கு 7, இந்த பாயிண்ட் வருதா. அடுத்தது 0க்கு 8, தென் பாருங்கள் 1க்கு 9, 2க்கு என்ன வருது 10, தென் 3க்கு 11 அண்ட் 4க்கு 12. இது ஆக்சுவலி 12 இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கணும், இங்கே இடம் சரி வரல, ஆனால் நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன். இப்போது இந்த ஈக்குவேஷன் நான் என்ன சொன்னேன், x⁻1 இருந்தாலும் இது என்ன தான் ஃபார்ம் ஆகும், ஒரு லீனியர் கிராஃப் தான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்னா. அப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகுது. இது வந்து y = x + 8 இந்த லைன், அண்ட் இந்த லைன் என்னது y = x² - 4. இந்த மாதிரி எழுதுனா போதும். இந்த கிராஃபில் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதாதீங்க, ரொம்ப வந்து கொசமசு ஒரு மாதிரி கிராஃபே நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த லைன் என்னவோ அதை மட்டும் எழுதி மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு டாட்டட் லைன்ஸ் வச்சு காமிச்சிடுங்க. ஸோ இப்போ இதில் என்ன நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 4 இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இங்கே -3 இன்டர்செக்ட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் எக்ஸோட ஆன்சர் என்ன தான் நம்மளுக்கு -3 அண்ட் 4. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சால்வ் பண்ண சொன்னாங்க இல்லையா, அப்போ அதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன வருது, -3 அண்ட் 4. ஸோ இப்போ இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.